பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே பாண்டியன் சொன்ன மாதிரியே தங்கமயிலும் சரவணனும் ரொம்ப சந்தோஷமா இங்கே ஹனிமூனுக்கு கிளம்புறாங்க. இங்கே பாக்கியம் மெதுவாக மயிலோட காதில், மயிலு நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, உன் வீட்டுக்காரர் உன்னையே சுற்றி சுற்றி வரணும், அவரை உன் கைப்பிடிக்குள்ளே வச்சுக்கணும், நீ மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வரும்போது உன் புருஷன் நீ சொல்கிறத கேட்டு தலையாட்டுற மாதிரி நீ செய்யணும், புரியுதா? அதுக்காக தான் வெளியூருக்கு அனுப்பி வைக்கிறாங்க, அதனால பார்த்து பக்குவமாக நடந்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. இங்கே பாண்டியன் சரவணன் கிட்ட, டே சரவணா, தங்கமயில பத்திரமா பார்த்துக்கணும், உன் பொண்டாட்டி கேட்குற எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து நல்லா சுற்றி காமிச்சு சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துடுங்க. மீனாவும் செந்திலும் சென்னைக்கு போகும்போது அவங்க கையில் 1000 ரூபாய் கொடுத்து அனுப்புனேன், ஆனால் நீ என் சொல் பேச்சை கேட்டு நடக்கிற, அதனால உனக்கு 2000 ரூபா தரேன். 2000 ரூபா பணம் இருக்குன்னு திமிரில் வீண் செலவெல்லாம் பண்ணக்கூடாது, பார்த்து பத்திரமா செலவு பண்ணுங்க, மீதி பணம் இருந்தால் கொண்டு வந்து அப்பா கிட்ட கொடுத்துருடா. ஏற்கனவே ரூமுக்குன்னு 5000 ரூபா பணத்தை வேற கட்டியிருக்கோம், சீக்கிரமாக போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்பி வாங்க அப்படின்னு சொல்ல, இங்கே மயிலும் ரொம்ப சந்தோஷமா சரவணன் கூட, எப்படியோ நம்ம தனியாக நம்ம வீட்டுக்காரர் கூட எங்கேயாவது போகணும்னு ஆசைப்பட்டோம், அதே மாதிரி இப்போ சென்னைக்கு கிளம்பி போகிறோம் அப்படின்னு மயிலும் சரவணனும் ட்ரெயினில் ரொம்ப சந்தோஷமாக கிளம்பி போகிறாங்க. மயில் போகிற வழியில எல்லாம் சரவணன் கிட்ட பேசிக்கிட்டே போகிறாங்க. ஏங்க, என்ன உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? ஏன் கேட்குறேன்னா, எப்போ பார்த்தாலும் நீங்கள் உங்கள் தம்பிங்களை பற்றியும் இங்கே மீனா ராஜின்னு வீட்டில் உள்ள மற்றவங்கள பற்றியும் தான் கவலைப்படுவீங்களே தவிர்த்து என்னை பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்க, அதாங்க இதை கேட்டேன் அப்படின்னு சொல்ல, என்ன மயில் இப்படி சொல்லிட்டேன், எனக்கு நீ தான் முக்கியம், நீ எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி என் வீட்டில் உள்ள எல்லாரும் எனக்கு முக்கியம்தான் மயில், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் தான் நான் ஆசைப்படுவேன். ஏன் மயில், நீ ஆசைப்பட்டு கேட்டியேன்னு உன்னை நான் வெளியூருக்குலாம் கூப்பிட்டு போக ஒத்துக்கிட்டு அப்பா கிட்ட பர்மிஷனும் வாங்கி, இங்கே பாரு அப்பா நமக்குன்னு 2000 ரூபா பணம் கொடுத்துருக்காங்க சுற்றி பார்த்துட்டு வரதுக்கு, ஆனால் பாவம் செந்திலும் மீனாவும் வெளியூருக்கு போகும்போது 1000 ரூபா பணத்தை தான் கொடுத்து அனுப்புனாரு, நம்ம மேலே அப்பா எவ்வளோ பாசம் வச்சிருக்காருல அப்படின்னு சொல்கிறாங்க சரவணன். இதை கேட்ட தங்கமயிலுக்கு ரொம்ப கடுப்பாகுது. ஆமாங்க, 2000 ரூபா பணம் 2 கோடிக்கு சமம் இல்லை, அதனால இந்த பணத்தை கையில் வச்சுக்கிட்டு உங்கள் அப்பாவை நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டுருங்க. முதல் முறையாக கல்யாணம் முடிச்சு வெளியூர் பயணத்துக்காக நம்ம மருமகளும் மகனும் போகிறாங்களே, அவங்க கஷ்டப்படக்கூடாது, அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு கூட கொஞ்சம் பணத்தை கொடுத்தாதான் என்ன, உங்க சம்பள பணம் மொத்தத்தையும் உங்க அப்பா கிட்ட தானே கொடுக்குறீங்க, சேமிச்சு வைக்கிறதுக்குன்னு கொஞ்சம் பணத்தையாவது என்கிட்ட தந்து வச்சிருந்தா கூட இப்படி வெளியூருக்கு போகும்போதெல்லாம் அதை எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்ப பாத்தீங்களா, மாமா எண்ணி எண்ணி 2000 ரூபா பணத்தை ரொம்ப தாராளமா எடுத்து கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லைங்க, இங்கே நம்ம என்ன மாமாவோட பணத்தையா கேட்குறோம், உங்கள் சம்பள பணத்துலேருந்து நமக்குன்னு கொஞ்சம் ஒதுக்கி வச்சு இப்படி வெளியூர் போகும்போதெல்லாம் கொடுத்தா நமக்கும் நல்லா இருக்கும்ல. ஆனால் மாமா இதை பற்றிலாம் யோசிக்கவே மாட்டாங்க, என்னதான் இருந்தாலும் மாமா ரொம்ப கஞ்சம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி மயில் சொன்னதை கேட்டு சரவணன், என்ன மயில் அப்பாவை போய் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, அப்பாவுக்கு தெரியாதா நமக்கு எவ்வளோ பணம் வேணும், எவ்வளோ பணம் வெளியூருக்கு போனால் செலவாகும்னு, அப்பா எது செஞ்சாலும் சரியாக தான் செய்வார், நம்ம கல்யாணத்துக்குன்னு அப்பா என்னெல்லாம் செலவு பண்ணியிருக்காருன்னு உனக்கு தெரியுமா, மண்டபத்துக்காக நம்ம துணிமணிகள்னு அங்கே எல்லா செலவையும் எங்கள் அப்பா தானே பார்த்துக்கிட்டாரு, உங்கள் குடும்பத்திலேருந்து அப்பா பணம்னு எதுவுமே வாங்கவே இல்லையே, அப்படி இருக்கும்போது அப்பா கிட்ட எனக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு கேட்டு வாங்குற தைரியம் எனக்கு இல்லை மயில், எங்கள் அப்பா நாம் சந்தோஷமாக போய் அங்கே வெளியூரில் சுற்றி பார்க்கணுன்னு ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாருல, ஆனால் நீ தான் பெரிய ஹோட்டலில் நல்ல ரூம் எல்லாம் கிராண்டாக இருக்கணும் அழகாக இருக்கணும் அப்படிப்பட்ட ரூமில் தான் தங்குவேன்னு வீணா தேவையில்லாமல் ரூமை 5000 ரூபாய்க்கு புக் பண்ணேன், எனக்கு கூட அதில் இஷ்டமே இல்லை, ஆனாலும் 5000 ரூபா பணத்தை கொடுக்க அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு, இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டாமா, அதனால தேவையில்லாமல் வீட்டில் உள்ளவங்களை பற்றி பேசாமல் இப்போ சந்தோஷமாக வெளியூருக்கு சுற்றி பார்க்கறதுக்காக கிளம்பியிருக்கோம், நம்ம 2 பேரை பற்றி யோசிச்சா மட்டும் போதும், புரியுதா மயில் அப்படின்னு சொல்கிறாரு சரவணன். இப்படி சரவணன் அவங்க குடும்பத்தை விட்டு கொடுக்காம மயில்கிட்ட பேசுறதெல்லாம் பார்க்கும்போது, என்னதான் நம்ம பேச்சு பேசினாலும் அவர் குடும்பத்தை மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டாரு, ஆனால் நமக்கு ஒன்றுனா கண்டுக்கவே மாட்டாரு. எப்படி தான் இந்த சரவணன் மாமாவோட மனசை நான் மாற்ற போகிறனோ தெரியல, ஒரு பக்கம் அப்பா அம்மாவை பற்றி யோசிக்கிறாரு, இன்னொரு பக்கம் தம்பிங்களை பற்றியும் மீனா ராஜின்னு அவங்கள பற்றி யோசிக்கிறாரு, என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்து இப்படி பேச விடாமல் வைக்கிறாரு, என்ன செய்ய அப்படின்னு யோசிக்கிறாங்க மயில். இங்கே போகிற வழியெல்லாம் மயில் அவங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே சரவணன் கிட்ட கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. இங்கே சரவணனும், உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா மயில், இல்லை கடலை மிட்டாய் வேணுமா, அது இதுன்னு கேட்டு தேவையானது எல்லாத்தையுமே வாங்கி கொடுக்க இங்கே மயில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே சரவணன் மயிலுக்கிட்ட, வீட்டில் இருக்கும்போது வெளியிலேருந்து பதார்த்தத்தை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாலே அப்படி கோவப்படுவேன், ஆனால் வெளியூருக்கு கிளம்புனதுலேருந்து நீ சாப்பிட்டது எல்லாமே வெளிப்பயில பலகாரம் தான், இது தப்பு இல்லையா மயில் அப்படின்னு சொல்ல, ஒரு நாளைக்கு வெளியூர் சுற்றி பார்க்க போகிறோம், நம்ம பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டா என்னங்க தப்பு, ஆனால் மீனா அப்படி இல்லையே, அங்கே ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரும்போதெல்லாம் வடை பஜ்ஜி போண்டான்னு எப்பயுமே எண்ணெய் பதார்த்தமாக வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, தினைக்கும் அதை சாப்பிட்றது தான் தப்புன்னு சொன்னேன். இப்படி நீங்களும் நானும் மட்டும் தனியாக இருக்கும்போது உங்ககிட்ட ஆசையாக கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்றதும் ஒரு விதத்தில் நல்லா தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக அந்த ட்ரெயின் பயணத்தை ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணிகிட்டே போகிறாங்க.
இங்கே மயில் நல்லா தூங்கிட்டே வராங்க. இங்கே சரவணன் என்னடானா எப்போ தான் ஸ்டாப்பிங் வரும்னு தெரியலையே, முதல்ல ஹோட்டலுக்கு போய் நல்ல ஒரு தூக்கத்தை போடணும், ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி தூங்காமல் தங்கமயிலுக்கு பாதுகாப்பாகவே இருக்காரு. இங்கே வீட்டில் தங்கமயில் இல்லாததால் இங்கே மீனா, ராஜி, கோமதின்னு ரொம்ப சந்தோஷமாக பேசி சிரித்து இங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க. இங்கே மீனா கோமதிக்கிட்ட, அத்தை பார்த்தீங்களா நம்ம இன்னைக்கு எவ்வளோ சத்தமாக பேசி சிரிக்கிறோன்னு. எப்பயுமே நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது மயிலக்கா இடையில வந்து ஒட்டுக்கைக்க ஆரம்பிச்சிருவாங்க. உடனே நம்ம பேசிகிட்டு இருக்கிறத நிறுத்திடுவோம். ஆனால் இப்போ மயிலக்கா இல்லை, நம்ம எவ்வளோ சந்தோஷமாக சத்தமாக பேசுகிறோன்னு. ஏன்னா ஒட்டு கேட்கறதுக்கு ஆள் இல்லையே. மயிலக்கா நம்ம வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்களா, அந்த அக்கா வந்ததுக்கப்புறமா பேசக்கூட பயந்துக்கிட்டு நம்மளை பற்றி மாமா கிட்ட என்ன போட்டு கொடுக்க போகிறாங்களோன்னு ஒரே பயத்திலேயே இருக்க வேண்டியதாக இருக்குது. வெளியிலேருந்து நம்மளுக்கு பிடிச்ச பதார்த்தத்தை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டா கூட அதெல்லாம் தப்புன்னு சொல்லி மாமா கிட்ட போட்டு கொடுக்குறாங்க. இல்லைனா சாப்பிடக்கூடாதுன்னு கையிலேருந்தே பிடுங்கிடுவாங்கல்ல. ஆனால் இன்னைக்கு பாருங்க, நான் ஆஃபீஸ் முடிஞ்சு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சந்தோஷமா சாப்பிட்டு மயிலக்கா வரதுக்குள்ள நம்ம என்னெல்லாம் யோசிச்சோமோ எல்லாத்தையுமே செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி மீனாவும் ராஜும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க மயில் வீட்டில் இல்லைன்னு. இதை கேட்ட கோமதியும், ஆமா மீனா, எனக்கும் அதே யோசனையாக தான் இருக்குது. மயில் இல்லைன உடனே நம்ம 3 பேரும் உட்காந்து எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கோம்ல. மயில் இருந்தானா தயங்கி தயங்கி அங்கே இங்கேன்னு ஓரமாக நிற்பா. நம்ம என்ன பேசுகிறோன்னு குறுன்னு கவனிச்சுக்கிட்டே இருப்பாள்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே மீனா கோமதி கிட்ட, அத்தை மயிலக்கா இல்லைல்ல, ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சு இன்னைக்கு சமையலை அசத்திடணும். எப்பயுமே பாண்டியன் மாமா மயிலக்கா சமைக்கிறது தான் டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது, ருசியாக இருக்குன்னு என்னம்மா பாராட்டுவார். இன்னைக்கு ஆளுக்கு என்னென்னலாம் தெரியுமோ பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் ரொம்ப சூப்பராக செஞ்சு மாமா கிட்ட நம்ம நல்ல பேர் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. உடனே மீனா, அத்தை நான் கறி குழம்பும் மீன் குழம்பும் ரொம்ப ருசியாக வைப்பேன், நான் இதெல்லாம் செஞ்சிடுறேன், நீங்கள் சாப்பாடு மற்றபடி பதார்த்தத்தை எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சுருங்கன்னு சொல்ல அதுக்கு கூட நின்று ராஜ்யம் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க பிரித்து எடுத்துக்கிட்ட வேலையை ரொம்ப அருமையாக செஞ்சிட்ருக்காங்க. இன்னைக்கு எல்லாருமே வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது நம்ம தர சாப்பாடை பற்றி மட்டும்தான் பேசணும். எப்பயுமே மயில ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்து பாராட்டுற மாமா நாம் செஞ்சு கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுட்டு இனி நம்ம சாப்பாடை மட்டும்தான் புகழ்ந்து பேசணும். என்ன மீனா, நல்லா அருமையா பண்ணு, புரியுதா? உனக்கு ஏதாவது உதவி வேணும்னாலும் சொல்லு, நானே செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க கோமதி. அதுக்கு மீனாவும், அத்தை நான் படிக்கும்போது மீன் குழம்பு ரொம்ப நல்லா வைப்பேன்னு எங்கள் அப்பா என்னதான் தமிழ் மீன் குழம்புலாம் வைக்க சொல்லுவார். நான் படிப்பில் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் வீட்டு வேலையும் அப்பப்போ பார்ப்பேன். எங்கள் அம்மா எனக்கு மீன் குழம்பெல்லாம் வைக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் சூப்பராக செஞ்சு அசத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மீனாலாம் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே வேலையை முடிச்சுட்டு ஒவ்வொருத்தரும் வீட்டுக்கு வரும்போதே, என்னது இது இன்னைக்கு சமையல் ரொம்ப அருமையாக இருக்கும் போலையே, வாசனை ஆளையே தூக்குதே, 8 ஊருக்கு மணக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பழனி, அக்கா என்ன சமையலெல்லாம் முடிஞ்சு போச்சா? இப்போவே வயிறெல்லாம் பசிக்குதுக்கா, வாசனை பிடிச்சி ரொம்ப பசி அதிகமாகுது, சீக்கிரமாக செஞ்சு வச்ச சாப்பாடெல்லாம் கொண்டு வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதுக்கு கோமதி, டே பழனி கொஞ்சம் பொறுமையாயிருடா, இப்போ தான் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம், முதல்ல மாமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட வரட்டும், எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாமே. ஏற்கனவே இங்கே சரவணனும் மயிலும் வெளியூர் போயிருக்காங்கல்ல, அதனால் நாங்கள் 3 பேரும் ஒன்று சேர்ந்து இன்றைக்கி சமைச்சிருக்கோம். எங்கள் சமையலை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள். மயிலோட சமையலை சாப்பிட்டு பாராட்டிகிட்டே இருந்த நீங்கள் எல்லாரும் எங்கள் சமையலை சாப்பிட்டு பார்த்தாதான் எங்கள் அருமை என்னன்னு உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. உடனே பழனியும், சூப்பர்க்கா, இங்கே சரவணனோட கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் எல்லாரும் இப்படி தான் ஒன்றா சமைப்பீங்க, அப்புறம் சரவணனுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா இங்கே மீனா ராஜின்னு யாரும் சமையல் கட்டு பக்கமே போகிறதில்ல, மயிலே எல்லா வேலையும் பார்த்துக்கும், அதனால உங்கள் சமையலோட அருமையெல்லாம் மறந்து போச்சுக்கா. இன்றைக்கி ருசிச்சு பார்த்து உங்களை புகழ்ந்து தள்ளிட வேண்டிதான், ஆனால் வயிறு ரொம்ப பசிக்குது, சீக்கிரமாக சாப்பாடெல்லாம் கொண்டு வாங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு பழனி. இங்கே சரவணன், என்ன கோமதி ரொம்ப அருமையாக 3 பேரும் சேர்ந்து சமைக்கிறீங்க போல, வாசனை வாசல் வரைக்கும் வருது அப்படின்னு சொல்ல, ஆமாங்க வாங்க உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி தான் சமைச்சு வச்சுருக்கோம் அப்படின்னு கோமதி ஒவ்வொரு டிஷ்ஷஸையும் அங்கே வந்து டைனிங் டேபிளில் எடுத்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பழனி, என்னக்கா இது புதுசாக இருக்குது, தினமும் நைட் ஆச்சுன்னா வெறும் சப்பாத்தி இட்லி அதுவும் ரவை கிச்சடின்னு ஒன்று பண்ணுவியே, அதெல்லாம் சாப்பிடவே முடியாது, ஆனால் இன்னைக்கு இவ்வளோ சமைச்சிருக்கீங்க, சூப்பர்க்கா, இப்படி தினமும் நீங்கள் சமைச்சு கொடுக்கணும் தான் நானும் எதிர்பார்க்குறேன். ஆனால் நீ எப்போ பார்த்தாலும் காஞ்ச ரொட்டியவும் அந்த கிச்சடின்னு ரவையில் ஒன்று பண்ணுவியே, அன்னைக்கெல்லாம் எனக்கு சாப்பிடவே பிடிக்காது, சாப்பிட்டா நைட்டெல்லாம் தூக்கமே வராது, ஆனால் இன்னைக்கு நான் வயிறு நிறைய சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்ல மீனா எல்லாருக்குமே சந்தோஷமாக பரிமாறுறாங்க. இதை பார்த்த பாண்டியன், என்ன கோமதி இன்னைக்கு இவ்வளோ ஸ்பெஷலாக மீனெல்லாம் வறுத்து குழம்பெல்லாம் வச்சு கறி குழம்பெல்லாம் வச்சு என்ன தடபுடலாக இவ்வளோ ஏற்பாடையும் பண்ணியிருக்கீங்க,
பார்க்கவே அருமையாக இருக்குது, சாப்பிட்டா ருசியாக இருக்கும் போலயே. மீனா எனக்கும் கொஞ்சம் வைப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மீனாவும் என்ன மாமா உங்களுக்கு இல்லாமையா, உங்களுக்காகவும் மற்ற எல்லாருக்காகவும் நானே இன்னைக்கு ருசியாக சமைச்சிருக்கேன். என் கைப்பக்குவம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க மாமா. நான் ரொம்ப ஆசையாக எல்லாருக்கும் சமைச்சிருக்கேன். அதனால் மிச்சம் வைக்காமல் நீங்கள் எல்லாரும் சாப்பிடணும். அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்ல வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப ருசியாக இருக்குன்னு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த கோமதி, இவ்வளோ நாள் கழிச்சு இன்னைக்கு தான் உங்கள் முகத்துலலாம் சந்தோஷத்தை பார்க்குறேன். தினமும் சாப்பிடும் போதே இந்த மயில் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கொண்டு வருவா. உடனே சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே ஒவ்வொரு பிரச்சனையாக தலை நிமிந்து பார்த்து இங்கே சாப்பிட்ற அருமையே போயிடும். அங்கே எல்லாரும் பிரச்சனையை மட்டுமே பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் சாப்பாடில் கவனம் செலுத்தி உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. தினமும் இப்படியே பண்ணுங்க. சாப்பிடும் போது பிரச்சனையை பற்றிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க கோமதி. எனக்கு பாண்டியன், என்ன கோமதி நீ தினமும் நீயும் இவ்வளோ அருமையாக ருசியாக சமைச்சு கொடுத்தனா நாங்கள் எதுக்கு பிரச்சனையை பற்றிலாம் பேச போகிறோம்? சாப்பாடு சாப்பிட்றதுலையே மெய் மறந்து போயிடுவோம்ல அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ள எல்லாரும் பேசி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாண்டியன், ஏன்பா மீனா உனக்கு இவ்வளோ ருசியாக சமைக்க தெரியுமா? நான் என்னவோ மயில சாப்பாடு சாப்பிட்டுட்டு மயிலுக்கு தான் நல்லா சமைக்க தெரியும்னு எப்பயுமே பாராட்டிட்டு இருப்பேன். ஆனால் இன்னைக்கு தான்ப்பா மீனா நீ இவ்வளோ நல்லா சமைப்பனே தெரிஞ்சுக்கிட்டேன். மயிலை விட உன் சாப்பாடு ரொம்ப ருசியாக இருக்குப்பா. இது தெரியாமல் போச்சுப்பா இத்தனை நாளா அப்படின்னு சொல்ல உடனே ராஜி, மாமா நான் தக்காளி தொக்கெல்லாம் பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எதுவுமே சொல்லலையே. நான் அரைச்சி வச்ச துவையலும் தக்காளி தொக்கும் உங்களுக்கு பிடிக்கலையா மாமா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே பாண்டியன் சிரிச்சுக்கிட்டே, என்னப்பா ராஜி இப்படி சொல்லிட்ட? இன்னைக்கு செஞ்ச சாப்பாடுலேயே அல்டிமேட்டாக இருக்கிறது அந்த தக்காளி தொக்கு தான். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நீ செஞ்ச சாப்பாடு எல்லாமே நல்லா இருக்குமா. என் மருமக 2 பேரும் இவ்வளோ திறமையாக சமைப்பீங்கன்னு எனக்கே இன்னைக்கு தான் தெரிய வந்திருக்கு. உழைச்சி கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வர நாங்கள் நல்லா சாப்பிடணுன்றதுக்காக நீங்கள் பார்த்து சமைச்சு வச்சுருக்கீங்க. நீங்கள் சமைச்ச சாப்பாடு நல்லா இல்லைன்னு என்னால் எப்படிமா சொல்ல முடியும்? ரொம்ப அருமையான சாப்பாடை இன்றைக்கி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு மீனாவையும் ராஜியவும் ரொம்ப புகழ்ந்து பேச இதை பார்த்த கோமதிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மயில் வீட்டுக்கு வந்ததுலேருந்து தான் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. மீனாவும் ராஜியும் எவ்வளோ ஒத்துமையாக எல்லாத்துலேயுமே அவங்க புரிஞ்சு நடந்துக்கிறாங்க. ஆனால் அந்த பழக்கம் மயிலுக்கு இல்லாமல் இருக்கே. எப்போ பார்த்தாலும் தனிமையாக எதை பற்றியோ யோசனை பண்ணிக்கிட்டு யாரை என் வீட்டுக்காரர்கிட்ட போட்டு கொடுக்கலான்னு மட்டும்தான் இந்த மயில் யோசனை பண்ணுறா. என்ன பண்ணுறது? மற்ற 2 மருமகளும் எனக்கு நல்லா அமைஞ்சிருக்காங்க. ஆனால் மயில் அப்படி அமையலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க கோமதி. இங்கே சென்னைக்கு போய் இறங்க இங்கே நல்லா தூங்கிட்டு இருக்காங்க மயில். உடனே சரவணன், மயில் எந்திரி மயில், சென்னை வந்துருச்சு, நம்ம சுற்றி பார்க்க போகிறோம், சீக்கிரமாக நம்ம ஹோட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லவே இங்கே மயிலுக்கு ரொம்ப பதட்டமாயிருது. ஏற்கனவே 5000 ரூபா பணம் தான் கேட்டிருக்கோம். ஹோட்டலுக்கு போனால் மீதி இருக்கிற 20000 ரூபா பணத்தையும் கேட்பாங்களே, அதுக்குள்ளே சென்னை வந்துருச்சா, வசமாக மாட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கலங்கிக்கிட்டே இங்கே ட்ரெயின்லேருந்து கீழே இறங்குறாங்க மயில். இங்கே ஹோட்டலுக்கு போன சரவணன், எங்கள் ரூம் கீ தரீங்களா, நாங்கள் போய் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்ல, இல்லை சார் நீங்கள் மேற்கொண்டு 20000 ரூபா பணம் கொடுக்கணும், அப்போ தான் நாங்கள் ஹோட்டல் சாவியை தர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு சரவணன் ரொம்பவே செம கடுப்பாயிறாரு. என்ன சார் சொல்கிறீங்க? அந்த ரூமுக்கு எங்கள் அப்பா 5000 ரூபா பணம் கொடுத்ததே பெருசு, மேற்கொண்டு 20000 தரணுமா? அதெல்லாம் தர முடியாது. என்ன மயில் இவங்க இப்படி சொல்லிட்டு இருக்காங்க? இவங்க 20000 ரூபா பணம் கேட்குறாங்களே, இந்த விஷயம் உனக்கு தெரியுமா தெரியாதா? நீ தான் 5000 ரூபா பணத்தை முதல்ல கட்டிட்டியே, அப்புறம் எதுக்கு மேற்கொண்டு பணம் கட்டணும் அப்படின்னு சொல்ல இங்கே மயில் என்ன பேசனே தெரியாமல் திருன்னு முழிக்க இங்கே சரவணனுக்கு ஏதோ ஒரு விஷயம் புரிய வருது. மயில் ஏதோ ஒரு உண்மையை மறைச்சிருக்கா, அதனால தான் இப்போ இவங்க ரூம் சாவியெல்லாம் தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அப்போ மயிலாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்ச சரவணன், என்ன மயில் நீ முழிக்கிறதே சரியில்லையே, முதல்ல நீ உண்மையை சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. உடனே மயில், மாமா கொஞ்சம் பொறுமையாக நான் சொல்கிறத கேளுங்களேன். எனக்கு ஏற்கனவே மேற்கொண்டு 20000 ரூபா பணம் கட்டணும்னு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னால் என்னை சென்னை வரைக்கும் கூப்பிட்டு வர மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் சொல்லாமல் மறைச்சிட்டேன். அது மட்டும் இல்லை, மாமாவும் நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், 5000 ரூபா பணம் போனால் போதுன்னு முடிவு எடுத்துகிட்டு வரல, அதான் மாமா பயந்துட்டு யார்கிட்டையும் எதுவும் சொல்லலை. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மாமா, நானே பேசிக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு, சார் இப்போ எங்ககிட்ட ரொக்கமாக 20000 ரூபா பணம் இல்லை, ஆனால் எங்கள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் எடுக்க முடியும்ல, அன்றைக்கி ஏற்கனவே நான் பே பண்ணியிருந்தேன் ஆன்லைனில், அதே அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் பணத்தை எடுத்துக்கோங்க சார், நாங்கள் 3 நாள் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னு மயில சொல்ல உடனே அந்த ரூமை ரெஜிஸ்டர் பண்ணி புக் பண்ணிடுறாங்க. 3 நாளைக்கு மொத்தமாக 25000 பே பண்ணணும்னு சொல்லி அங்கே ரெஜிஸ்டர் ஆன உடனே பாண்டியன் அக்கௌண்ட்ல இருந்து 20000 ரூபாய் எடுத்துடுறாங்க. இதை உடனே அங்கே பாண்டியனுக்கு மெசேஜாக போகுது. இதை பார்த்த பாண்டியன் பேரதிர்ச்சி அடைகிறாரு. ஏப்பா மீனா, இந்த மெசேஜை கொஞ்சம் படிச்சு பாருப்பா, ஏதோ என் அக்கௌண்ட்லேருந்து 20000 ரூபா எடுத்ததா சொல்கிறாங்க, இதெல்லாம் உண்மையாவா அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜை மீனா கிட்ட காமிக்க மீனாவும் படித்து பார்த்து, ஆமாம் மாமா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 20000 ரூபா பணத்தை எடுத்திருக்காங்க, அது வேற எதுக்கும் இல்லை,
மயிலக்காவும் சரவணன் மாமாவும் அங்கே சென்னைக்கு போயிருக்காங்கல்ல, அவங்க தங்குறதுக்கான ஹோட்டல்ல இருந்து தான் மாமா பணம்லாம் எடுத்திருக்காங்க. என்ன ஏதுன்னு ஒன்றுமே புரியலையே. நீங்கள் வேணும்னா இதை பற்றி சரவணன் மாமாவுக்கு கொஞ்சம் கால் பண்ணி கேளுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா மீனா, நீ சொல்கிறது உண்மையா? கடைக்கு கிளம்பலாமே நினச்சேன். இந்த சமயம் இந்த மெசேஜை பார்த்து எனக்கு தலையெல்லாம் கிருகிருன்னு சுத்துதுப்பா. ₹1 ₹2 கோமதி, கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச 20,000 ரூபாய் பணத்தை ஒரு ரூமுக்காகவா எடுத்திருக்காங்க? என்னதான் இப்படி பண்ணிட்டாங்களே, இந்த விஷயம் மயிலுக்கு என்ன தெரியாமையா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்ப கோவமா இங்க சரவணனுக்கு கால் பண்ண சரவணன், அப்பா என்னப்பா என்னாச்சு, ஏன்ப்பா இப்படி பேசுறீங்க அப்படின்னு பதட்டமா கேட்க, டேய் நீங்க அந்த ஹோட்டல் ரூம்ல தங்க மேற்கொண்டு 20,000 ரூபாய் பணத்தை ஏன் அக்கௌண்ட்ல இருந்து எடுத்திருக்காங்க. இந்த விஷயம் உன் பொண்டாட்டி மயிலுக்கு தெரியுமா தெரியாதா? உண்மை தெரிஞ்சிருந்தும் அந்த பிள்ளை மயிலு ஏன்பா மறைச்சா? எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஒரு ரூம்ல 3 நாள் தங்குறதுக்காக இப்படியா செலவு பண்றது? கொஞ்சம் கூட படிப்பறிவு இல்லாத மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க 2 பேரும். ஏன் சரவணா, நான் சொன்ன இடத்துல போய் தங்கியிருந்தா சாப்பாடும் ஃப்ரீ, தங்குற இடமும் ஃப்ரீ. நான் தான் சொன்னேன்ல, உன் பொண்டாட்டி பேச்சை கேட்டு நான் ஏமாந்தது மட்டும் இல்லாமல் நீயும் ஏமாந்து போயில நிற்கிற அப்படின்னு சொல்ல, இங்கே சரவணனுக்கு பாண்டியன் கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியாமல், ஆமாப்பா இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கே தெரியும். ஆனால் மயிலுக்கு முன்னாடியே தெரியுமாப்பா, நம்மக்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டாப்பா. ஏற்கனவே இந்த ரூமுக்காக வெறும் 5,000 ரூபாய் பணத்தை அட்வான்ஸாக கட்டியிருக்காப்பா இந்த மயில். அது மட்டும் இல்லை, இப்போ ரூம் சாவியை வாங்குறதுக்கே 20,000 ரூபாய் பணம் கொடுத்தாதான் ரூம் சாவியை தருவேன்னு ரொம்ப அலப்பறை பண்ணிட்டு இருந்தாங்க. நான் பேசாமல் சென்னையிலேருந்து நம்ம ஊரை பார்த்து வந்துடலாம்னு நினச்சேன். ஆனால் அந்த மயில் ஏதோ பேசி நீங்கள் ரூமெல்லாம் புக் பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், தானாக பைசா வரும் அப்படின்னு சொன்னான். அதுதான் போய் நான் புரியாமல் நின்னேன். ஆனால் இப்போ தான்ப்பா தெரிய வருது, உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்துட்டாங்களா? இந்த மயில் செஞ்ச வேலை எனக்கே சுத்தமாக பிடிக்கல. இவளை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு அங்கே ஹோட்டலில் நின்று ரொம்பவே கத்த ஆரம்பிக்கிறாரு சரவணன். இங்கே பாண்டியன் நல்லா ஊர் சுற்றி பார்த்துட்டு வாடா, வீட்டில் இருக்கு உனக்கும் மயிலுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. மயிலை நம்பி ஏமாந்து போன பாண்டியனோட நிலைமையை பார்த்து ராஜு மீனாவும் ரொம்பவே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாம் எங்கேயாவது வெளியூர் போகணும்னா 1000 ரூபாய் நோட்டை எண்ணி எண்ணி தருவாரு. ஆனால் இப்போ மயிலக்கா செமையா வச்சு செஞ்சுருக்காங்களே மாமாவை. ஏன் மாமா, அன்னைக்கு தேட்டருக்கு போகிறதுக்கு மயிலக்கா 1500 ரூபா பணம் செலவு பண்ணாங்க வெறும் 3 மணி நேரத்துக்கு. இன்னைக்கு 3 நாளைக்கு அந்த ஹோட்டலில் தங்குறதுக்கு மொத்தம் 25,000 ரூபா பணம். அது உங்களுடையது. என்ன மாமா, எப்பயுமே மயிலக்கா தான் வீட்டோட பொறுப்பாக நடந்துக்கிறாங்க, சொல் பேச்சை கேட்குறாங்க, நான் கிழிச்ச கூட மயிலும் சரவணனும் தாண்டவே மாட்டாங்கன்னு அப்படி இப்படின்னு அக்காவை ரொம்ப பெருமையாக பேசுவீங்க. இப்போ மயிலக்கா 25,000 ரூபா பணத்தை ஏமாத்திருக்காங்களே. இந்த உண்மையை சொல்லியிருந்தா நீங்க வெளியூருக்கு அனுப்ப மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க மயிலக்கா அப்படின்னு மீனா மயிலை பத்தி சொல்லி சிரிக்கிறாங்க. இதை பார்த்த கோமதி, பாத்தீங்களா அந்த மயிலை தலையில தூக்கி வச்சு ஆடினீங்கல்ல, இப்போ அவளோட குணம் என்னன்னு உங்களுக்கு அது புரிஞ்சுச்சா? அவளுக்கு ஒரு தேவை இருக்குன்னா பொய் சொல்லியாவது அதை கண்டிப்பாக அதை வாங்கிடுவா. அதே மாதிரி தான் இங்கே மீனா சொன்னால, தேட்டருக்கு போகும்போது வீண் செலவாக 1500 ரூபாய் இழுத்து விட்டா, இப்போ வெளியூருக்கு போகணும்னு 25,000 ரூபாயை வீண் பண்ணியிருக்கா. இப்போவாது உங்களுக்கு புரியுதா? வீட்டில் பொறுப்பாக நடந்துக்கிறது மீனாவும் ராஜியும் மட்டும்தான். அந்த மயில் அப்படியெல்லாம் இல்லை. நம்ம கதிர் கூட வீட்டுக்கு பணத்தை கொடுத்துட்டு மீதி பணத்தை பத்திரமா வச்சு வெளியூருக்கெல்லாம் போனால் சம்பாதிக்க முடியாதுன்னு ராஜிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேமிச்சுட்டு வரான். ஆனால் அந்த மயில் ஒரே நாளையில் மொத்த பணத்தையும் எப்படி வீண் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்களா? இவளா பொறுப்பாக நடந்துக்கிறா? முதல்ல வீட்டில் வந்த உடனே அவளை என்னன்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் கோமதி ரொம்பவே கோவமாக இருக்காங்க. மயில் கோவமாக இருக்க சரவணன் கிட்ட மெதுவாக பேசுகிறாங்க. என்னங்க, அதான் ரூமெல்லாம் புக் பண்ணி கொடுத்துட்டாங்களே 3 நாள், இந்த ரூமில் தான் சந்தோஷமாக இருக்க போகிறோம். வாங்க முதல்ல ரூம்குள்ளே போகலாம். மாமாவோட பணம் தானே, ஏன் நாம கேட்டால் 20,000 ரூபா பணத்தை உங்கள் அப்பா தரமாட்டாங்களா? மாமா கஷ்டப்பட்டு கடையில் நின்று சம்பாதிக்கிறதே நமக்காக தாங்க. நாம் 2 பேரும் தான் மாமாவுக்கு பிடிச்ச பிள்ளைங்க. அது மட்டும் இல்லை, மாமா சொன்ன பேச்சை நாம் 2 பேரும் தானே மீறுறதில்ல. அதனால் வீட்டுக்கு போனால் மாமா இதை பற்றிலாம் எதுவும் கண்டுக்க மாட்டார். முதல்ல வாங்க. ஏற்கனவே ரொம்ப நாள் கழிச்சு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா இப்போ தான் தனிமையாக வந்திருக்கோம். ஆனால் நீங்கள் தானே என் மேலே கோவப்பட்டுக்கிட்டு தள்ளி போயில நிற்கிறீங்க, வாங்குங்க அப்படின்னு சொல்லி ரூம்குள்ளே கூப்பிட்றாங்க. இங்கே சரவணன் ரொம்ப கோவமா, விடுமயில் நீ செஞ்சது எப்பேற்பட்ட காரியம்னு கொஞ்சமாவது புரியுதா இல்லையா? நம்ம வெளியூர் கிளம்பும்போது உங்கள் அம்மா உங்ககிட்ட பணம்னு எதுவுமே தரலை. உங்கள் வீட்டிலேருந்து உனக்காக பணம் தரணும்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் உங்கள் வீட்டு பணமாக இருந்தால் இப்படி தான் வீண் செலவு செய்வியா? பணத்தோட அருமையே தெரியாம இப்படி செஞ்சிட்டு இருக்க. உன் கூட நான் எப்படி மயில சந்தோஷமா இருக்க முடியும்? நான் முதல்ல வீட்டுக்கு கிளம்புறேன். உனக்கு என்ன, இந்த பெரிய ஹோட்டல்ல நல்ல கிராண்டான ரூம்ல பொய் சொல்லி எங்க அப்பாவோட பணத்தை வாங்கி வீண் பண்ணிட்டு தங்கணும் தானே ஆசைப்பட்ட? நீ தனியாவே தங்கிக்கோ, உனக்கு அதான் இஷ்டம்னா நீ இருந்துக்க மயிலு. நான் ஊரை பார்த்து கிளம்புறேன். இவ்வளோ பணத்தை செலவு பண்ணியிருக்கேன்னு எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்ச எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுமா? கடையில் நின்று ஒவ்வொரு காசாக சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியுமே தவிர்த்து இப்படி வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு வீண் செலவு பண்ணுற ஒன்றை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பணத்தோட அருமை என்னைக்கு புரியவே புரியாது மயிலு. உன் கூட சந்தோஷமாக இருக்கணும், தனியாக ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சி வந்தேன். ஆனால் அந்த பண விஷயத்தால் உன் கூட வாழணுன்ற ஆசையே போச்சு.
எப்படி நீ பணத்தெல்லாம் சேமிப்ப? உன்கிட்ட பணம்னு கொடுத்தாலே கண்டிப்பாக நீ வீண் செலவு மட்டும்தான் செய்வ. எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. உனக்கு இந்த ரூமில் இருக்கணும் அவ்வளோதானே? நீ ஏன் இந்த ரூமில் இருந்துக்கோ. நான் இனி உன் கூட சேர்ந்து வாழ்கிற மாதிரி கூட இல்லை. நான் முதல்ல ஊருக்கு கிளம்புறேன். என் கூட வந்தா வா, இல்லைன்னா சென்னையிலேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக சரவணன் அங்கே ரூம்குள்ளே போகாமல் தங்கமயில அங்கே இங்கேன்னு சுற்றி பார்க்க கூப்பிட்டு போகாமல் ரொம்ப கோவத்தில் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இங்கே தங்கமயில் வந்தாலும் வரலனாலும் நான் எங்கள் அப்பாவை பார்க்க போக போகிறேன், நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கமயில அங்கே சென்னையிலேயே விட்டுட்டு அவர் பாட்டுக்கு கிளம்புறாரு. இங்கே மயில், என்னங்க நீங்கள் இவ்வளோ பணம் நம்ம செலவு பண்ணியிருக்கோம், அப்புறம் நமக்குன்னு கொடுத்த ரூமில் ஏங்க தங்கக்கூடாது? நம்ம நல்ல டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு ஊருக்கு போவோம். மாமா அப்படி ஏதாவது பெரிய பிரச்சனை பண்ணால் நான் உங்களுக்காக பேசுகிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு எவ்வளவோ எடுத்து சொல்லியும் மயிலே நீ வந்தா வா, வரலன்னா இங்கேயே இரு. உனக்கு பணத்தோட அருமைனா என்னன்னே தெரியல. உன்கிட்ட பேசுறதெல்லாம் சுத்த வீண் மயிலு. பேசாம நீ அப்படியே உங்க வீட்டை பார்த்து கிளம்பு. உன் கூட வாழ கூட எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்க சரவணன் மயிலை அங்கேயே விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. சரவணன் செஞ்ச செயலால இதுக்கு மேல என்ன பண்ணன்னு தெரியாத மயிலு அழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.